பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பாமக சார்பாக ராமதாஸ் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அங்குள்ள நிலவரம் என்ன, முழு விவரங்கள்? சலோமி வணக்கம். வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடை வழங்க கோரியும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக அரசை கண்டித்தும் தமிழக அரசை வலியுறுத்தியும் கோஷங்கள் என்பது எழுப்பப்படுகிறது. மிக முக்கியமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்பதும் கோரிக்கையாக இருக்கிறது. 3 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெறுகிறது. இங்கு இருக்கவர்கள் தமிழக அரசுக்கு வலியுறுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் பதாகைகள் ஏந்தியும் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல வன்னியர்களுக்கு துரோகம் இழைக்காதே, அநீதி செய்யாதே என்ற வாக்கியங்கள் இடம்பெற்ற பதாகைகளை இங்கு பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்குமே 2 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு 300க்கும் மேற்பட்டோர் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தற்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே, இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்குமே செயல் தலைவராக இருக்கக்கூடிய காந்திமதி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல ஜி.கே. மணி பங்கேற்றிருக்கிறார்கள். இப்படியாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறை உரிய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சாலை முழுவதுமே போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த சாலை முழுவதுமே அது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. தடை மீறி யாரும் வரக்கூடாது என்று போலீசார் உரிய பாதுகாப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்குமே செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த பல நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் ராமதாஸ் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வலியுறுத்துவதெல்லாம் தெலுங்கானாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது, பீகாரில் எடுக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடகாவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் 51% இடஒதுக்கீடு என்பதற்கு ஆபத்து ஏற்படும். உச்சநீதிமன்றத்தில் இதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட அந்த 10.5% உள் இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.